எதிரியே கூடவே வச்சுக்கிறாங்க. அவங்க மாத்தி கூட வச்சுக்கிறாங்களா? அப்படியா? சரி. இப்படிப்பட்ட கருணாகர மூர்த்திக்கு நம்மளுடைய தேவேந்திர மகள் தெய்வானையை இவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணுமா? கொடுக்கலாம்னு சொன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வேணாம். கொடுக்க வேணாமா? சரி, அழகா ஒரு பத்திரத்தை எடுத்துக்கிறோம். இவங்க என்னெல்லாம் போடுறாங்கன்னு எழுதி கையெழுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா இவங்க நம்பவே கூடாது. கண்ணம்பாளத்துக்காரங்க எல்லாத்தையும் நம்பலாம், சரிங்களா? ஆனா மாப்பிள்ளை ஒரு 4 நாள் நம்பவே கூடாது. அதனால இவங்ககிட்ட நம்ம எழுதி வாங்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா அமையும். என்ன சொல்றீங்க? பொது வீடெல்லாம் சொல்றீங்களே, ஏன்னா இந்த தெய்வான கல்யாணத்துலதான் எழுதி வாங்க முடியும். 2வது கல்யாணத்துல ஒண்ணும் கேட்க முடியாது. ஏன்னா அது இவங்க பையனே போய் காந்தர்வ திருமணம் பண்ணிட்டு வந்த கல்யாணம். அது அதை பத்தி கேட்டப்ப வாயை திறக்க மாட்டாங்க. பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. பெரிய லிஸ்ட். அதான் உங்க கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளவு பேசுறீங்க, 2வது கல்யாணம் பண்ணீங்களா அதை பத்தி பேசுங்க பார்க்கலாம். வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தேவை இருந்தா போதும், இவங்க பையனுக்கு தினமாவும் கிடைச்சா போதும் போயிட்டாங்க. மலையில போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் உண்மை. அப்ப இந்த தெய்வானை திருமணத்துக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க பையன் போர்ல போய் திருச்செந்தூர் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சூரனை வதம் செய்து அந்த வேரோட வந்து நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொன்னதுக்காக, இருந்தாலும் தேவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்திராணி இந்திரனுடைய மகளை தெய்வ யானை களிரை செந்தமிழ் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த தெய்வ திருமண நிகழ்வானது நாமெல்லாம் தரிசிக்க இறைவன் இங்கே இச்சாசக்தி கிரியாசக்தியாக ஞானத்தின் பெரும் வடிவமாக ஞானவேல் தாங்கி சுப்பிரமணிய பெருமானாக இங்கே எழுந்தருள் இருக்கின்றார். அவ்வாறு விளங்கக்கூடிய தெய்வ திருமண நிகழ்வை ஏற்கக்கூடிய இல்லத்தார் அவர்களுக்கு மாலை மாற்றுகின்ற நிகழ்வானது துவங்கி நிகழ இருக்கின்றது.